ஆ ஸ்ட்ரெயிட் தான், ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் தான், ஒரே ரோடு. பார்த்துப்போம் அடிச்சு ஊற்றுங்க. ஆனால் 80 ரூபா போங்க, இதாகாது. ஆமாம், ப்ராப்ளம் இல்லை, செல்லு பிடிக்கிட்டு போயிட போகுது. ஓகேவா, போலாமா? எடுப்போம். ஹலோ கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் தீனா. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு vlog வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா, பாலமலை தான் போகிறோம். ரூட்டெலாம் தெரியாது, கூகுள் மேப்பை நம்பி தான் போகிறோம். வாங்க, அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம், என்னென்ன நடக்குது, என்னென்ன சம்பவங்கள் அப்படின்னு பார்த்துட்டே போங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அதிகமாகலாம் பேச மாட்டேன். ஏதோ தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன், சரிங்களா? அதுக்குன்னு திட்டுறது, நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறது, டீமோட்டிவேட் பண்ணுறது, நீங்கள் மோட்டிவேட் பண்ணாலும் பரவாயில்ல, டீமோட்டிவேட்லாம் பண்ணிடாதீங்க, சரிங்களா? நானும் ஏதோ இதுக்காகலாம் இல்லை, ஒரு ஆசை, நம்மளும் ஒரு விளாகர் ஆகணும், வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக இல்லைனாலும் நம்மளும் ஓரளவு ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன், சரிங்களா? சரி வாங்க, போ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆலமலை எதுக்காக போகிறோன்னா, அங்கே வழி வந்து ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஆஃப் ரோடுனா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால் நம்ம பைக்கும் ஒரு டைம் விட்டு பார்க்கலாமே, ஆஃப் ரோடு கரெக்டாக இருக்குமா இல்லை செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாலமலை போய்ட்டுருக்கோம். நம்ம கூட இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்து வராங்க. முன்னாடி ஒருத்தன் போகிறான், பின்னாடி 2 பேர் வராங்க. கேங் ரைடு தான் பண்ணுறோம், சோலோ ரைடெலாம் கிடையாது. இப்போதைக்கு மொபைலில் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம், சேனல் டெவலப் ஆனால் நம்மளும் ஃப்யூச்சரில் கேமரா வாங்கி பெரிய பெரிய ரைடெலாம் பண்ணலாம். இப்போதைக்கு சின்ன சின்ன ரைடு பார்ப்பீங்க நம்ம சேனலில். ஏதோ சேலத்துக்குள்ளேயே லோக்கலில். நம்மக்கிட்ட லாங் போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, மிடில் கிளாஸோட கஷ்டமே அதுதானே. இங்கே கேளு, இந்த மாதிரி காருங்க தான் போவோம். இந்த மாதிரி காருங்க தான் கார்த்தி மலை ஏறும். கேளுங்க. தாத்தா பாலமலை எப்படி தாத்தா போகணும்? பாலமலை ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்டா? சரி தாத்தா. நாள மாட்டேன் போ. ஒரு பையன் பாருங்க, நம்மள சிரிக்கிறான். ஒரு பையன் வரும். வா யா தம்பி யூக்கா. ரைட்ல சொன்னாங்க, ரைட்ல முன்னாடி யாருன்னா கேளுங்க.
அண்ணா பாலமர போகிற வழினா நேரம் முன்னாடி போய் ரைட்டா? முன்னாடி போய் ரைட்டு. ஏடா ராடி பண்ணுறீங்க? மக்களே ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை சொல்லிக்கிற அளவுக்குலாம் இங்கெல்லாம் எதுவும் ஆஃப் ரோடு பெருசாக தெரியல. நார்மலாக இருக்குது. ஏன்னா மண்ணு ரோடு மாதிரி இருக்குது. அவ்வளோதான். லைட்டாக குலுங்குது. பார்க்கலாம் போக போக. பாருங்கள், இதுதான் பாலமலை போர்டே இருக்குது. என்னன்னே தெரில, இன்னைக்கு திரும்ப திரும்ப சம்பவம் மேலே சம்பவம் ஆகிட்டே இருக்கு. திடீர்னு மொபைல் என்னன்னு தெரிலங்க, ரெக்கார்டு வேற அப்படியே தானாக கட் ஆயிடுச்சு. பார்க்கவே இல்லை. நாங்களும் பாதி மலை ஏறிட்டோம். இப்போ படுத்து பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. என்னடா இது இன்னைக்கு நமக்கு என்னன்னே தெரியல. ஆனால் அந்த ரோடு வந்து நல்லா குலுங்கி குலுங்கி போகுதுங்க. நல்லா தான் இருக்குது. சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஆஃப் ரோடிங் இல்லை, நார்மல் ரோடு. அதாவது இன்னொரு 4-5 மாதத்துல அங்கே ரோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கிற அளவுக்கு ஆஃப் ரோடிங்லாம் இல்லைங்க. நார்மலாக ரோடு போடுறதுக்கு வழி பண்ணி வச்சுருந்தா அதில் ஓட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏறும்போது பிரச்சனை இல்லை, இறங்கும் போது தாங்க. பசங்க எல்லாம் விறுவிறுன்னு போயிட்டுருக்கானுங்க. அதையும் ஒருத்தர் பின்னாடி தங்கிட்டான். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவனை கூட்டிகிட்டு இப்போ தான் ஏறிட்டு இருக்கோம். சேனலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய ஆஃப் ரோடிங்கை போய் ஃபஸ்ட்டு அதில் போய் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் ஓட்டிட்டு போய் அதில் ஓட்டினீங்களா ஓரளவுக்கு உங்களுக்கு இது தெரியும், எப்படி ஓட்டணும், என்னென்ன பண்ணணும், எங்கென்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆஃப் ரோடுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இது ஆஃப் ரோடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, இது ஏமாத்தாது. அதுக்குன்னு ஃபுல்லாக ஆஃப் ரோடுன்னு சொல்லிட முடியாது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அதுக்கான இது இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த வழி. இங்கே பாருங்க, 2 பேர் எங்கே போயிட்டாங்க. இவன் என்னன்னு தெரியலங்க, வண்டியை தயங்கியே ஓட்டுறோம் இன்னைக்கு. இன்ட்ரெஸ்டோட ஓட்ட மாட்டோம். ஆனால் செம்மையாக குலுங்குதுங்க. குலுங்கி 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 போகுது. நம்ம ஒரு குறுக்கு விடுவோம். என்னதான் கப்புள்ஸ்லாம் போகிறாங்க. நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இதில் குலுங்கி 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 குலுங்கி. ஆனால் பரவாயில்ல, 4th gear வரைக்குமே மூவ் பண்ணலாம். 4th gear வரைக்குமே. இப்போ நான் வந்து 3rd gearல போயிட்டுருக்கேன். ஆனால் 4th gear வரைக்குமே என் வண்டி ஸ்மூத்தாக தான் போகுது. எந்த ஒரு கீர் வைப்ரேட்டு சவுண்டு எதுவுமே கேட்கல. ஆனால் 4th gear 5th gear போட்டால் அது வைப்ரேட் ஆகுது எனக்கு. 5th gearல மூவ் பண்ண முடியல. 4th gear தான். ஆனால் ஒர்த்து தாங்க. காலங்காத்தால எழுப்பி ரைடு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து 8 கிலோமீட்டர் சுற்றி மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாலும் இந்த பிளேஸ் ஒர்த்து தான். ஆனால் ஒரு ஆஃப் ரோடில் பாருங்க, எனக்கு ஆஃப் ரோடுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய டைம் சொல்லிட்டே இருப்பேன் பசங்கிட்ட, ஆஃப் ரோடு எங்கன்னா லாங்காக பண்ணலாம்டா, லாங்காக பண்ணுற அளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ சேலம் சைடு தேடி பார்த்ததில் இதுதான் கிடைச்சது. என் வண்டி இங்கே தாங்க, வண்டி இழுத்துக்கிட்டு போகுதுங்க மண்ணுக்கு. முன்னாடி ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு போகலாம். இந்த இடத்துல இழுக்குது பயங்கரமாக வண்டி. வரட்டும். அங்கே மண்ணுங்க வண்டியோட என்ன ஒன் சைடாக போயிருச்சு பின்னாடி வீடு.
எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு தான் நான் எதிர்பார்த்தேன். பயங்கரமாக இருக்குங்க. இது வரைக்கும் வந்த மாதிரி இல்லை. இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு. ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான். ஏன் அடடா தூக்கு அடடா பார்த்து ப்ரோ, பார்த்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. பார்த்து தூக்கு, வண்டி தூக்கு. பார்த்து பெட்ரோல் முடுங்க, பெட்ரோல் ஏதாவது. வண்டி இப்படி ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பார்த்து போங்க, பொறுமையாக போங்க. 2வது கீரே ஏற்ற முடியல, 1வது கீர் தான். வாங்க பேசி தான் 2வது கீர் போட்டால் வண்டி சங்குதுங்க. இனிமேல் வேணால் 2வது கீர் போடலாம். பாவம் இப்போ தான் வந்தாங்க, 3 பேர் விழுந்துட்டாங்க. நாம் எப்படி இறங்க போகிறோன்னு தான் தெரியல. இறங்கிறது நினச்சா தான் எனக்கே பயமாக இருக்குது. பாவங்க வந்தாங்க, அப்படியே முடிஞ்சிடும். ஆனால் யாருக்கும் எந்த அடியும் படலை. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் தாங்க ரோடு நமக்கு டாஸ்க்கு. ஐயோ இதுக்கப்புறம் தாங்க நம்ம டாஸ்க்கு. உண்மையான ஆஃப் ரோடு இதுதாங்க. இவ்வளோ தூரம் இந்த மலை ஏறி கஷ்டப்படுறதுக்கு இங்கே வந்து தான். அடிங்கப்பா. ஆனால் வெயிலுங்க, பயங்கர வெயில், முடியல. தண்ணியும் பூரா தீர்த்துட்டானுங்க. மேலே கடை எது இருக்குமா என்னன்னு தெரியல. கடை எது இருந்தால் பரவாயில்ல. இறங்கும் போது தான் எப்படி இறங்க போகிறோங்கன்னு தெரியல. பயங்கரமாக இருக்கும். அதுவும் செங்குத்தாக வேறு இருக்குது. ஏறும்போதெல்லாம் ஈஸி தான். இங்கே பாருங்க, கண்டிப்பாக சேலத்தில் இருக்கிற எத்தனை பேர் பாலமலை விசிட் பண்ணியோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப் ரோட் லவர்ஸுக்கெலாம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிளேஸுங்க. சரி கைஸ், நானும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இது எங்கே போகுதுன்னு தெரியல. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண V3 Throttler சேனல்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.